வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெலேபாத் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கருக்கு பருப்பு கொஞ்சம் பூண்டு போட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் 5 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம காய்ங்க தேவையான அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். காய்ங்கெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பருப்பும் வெந்துருச்சுங்க. வெந்த பருப்பை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதுக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், இந்த 3 காயும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேலேபாத் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பவுட்ரு சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விடலாம். நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டுங்க. காய் கொஞ்சம் வதங்கணும். வேணுமா இருக்கிறவங்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயையும் சேர்த்துட்டு நம்ம பிசிபெலேபாத் பவுடரும் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் பொங்கல் பதத்தில் கொலான்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போவே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தால் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தும் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன். கொச்சிடுச்சு. இப்போ விசில் வச்சிடலாம். நான் 4லேருந்து 5 விசில் வைப்பாங்க. நல்லா கொலன்னு வேகணுன்றதுக்காக ஒரு 5 விசில் வச்சுப்பேன். 5 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணியாச்சு. சாதம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நாங்கள் பிசிபெலேபாத் ரெடி பண்ணிட்டோம். தட்டில் போட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.